ஹஜ் யாத்திரிகள் சவுதி போகிற சொந்தமான மெடிக்கல் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் 2026 சவுதி அரேபியா கவர்மெண்ட் பல நாடுகளுக்கும் அனுப்பிக்கிறாங்க. இந்த மெடிக்கல் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டில் ஃபிட்னா தான் உங்களுக்கு விசா கிடைக்கும். ஸோ இதில் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. உங்கள்கிட்ட இருக்கிற ப்ராப்ளமை நீங்கள் உங்களோட ஸ்க்ரீனிங் பண்ணுற டாக்டர்ஸ் இருக்கிறாங்க ஒவ்வொரு நாட்டில். அந்த நாட்டில் உள்ள டாக்டர்ஸுக்கு உங்களோட ப்ராப்ளத்தை சொன்னால் அந்த ப்ராப்ளத்தோட சரியான முறையில் மருந்தையும் எடுத்துக்கொண்டு போகிறதுக்குரிய அனுமதியை தருவாங்க. சில ப்ராப்ளம் தான் உங்களுக்கு சவுதியிட விசா கிடைக்காம இருக்கும். அது மேஜர் ப்ராப்ளம். உண்மையிலேயே அவங்க ஒரு நோயாளியாக தான் இருப்பாங்க. அதையெல்லாம் விட்டு போட்டு இப்போ நாங்கள் 2 பார்ட் இந்த ஃபார்மில் சவுதி அரேபியா ஸ்க்ரீனிங் பண்ணுற டெஸ்டிங் இதில் ஃபார்மில் 2 பார்ட் இருக்குது. ஒன்று ஹஜ் யாத்திரி அவர் செல்ஃப் டிக்ளரேஷன் அவர் நிரப்புறது. இன்னொன்று உங்களை அனலைஸ் பண்ணி உங்களோட வைத்தியர் நிரப்பி அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி உங்களை சர்டிஃபை பண்ணி அனுப்புவார். ரைட். இப்போ நீங்கள் உங்களோட வைத்தியர்கிட்ட போகிறதுக்கு முன்னே மிச்சம் பேர், இப்போ நான் முன்னாள் புத்தள வைத்திய அத்தியட்சகர், ஜஸா ஹாஸ்பிட்டலோட டிரெக்டர், நான் இப்போ நிரப்பி கொண்டிருக்கிறேன். அந்த ஹஜ் ஷாஜிகளை பார்த்து கொண்டிருக்கிறேன். பட் அவங்களில் இருக்கிற சில ப்ராப்ளத்தால் தான் இந்த வீடியோ போட வேண்டியதாகி அந்த டாக்டர்ஸ்ட டைப் ஒன்று கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு உங்களை ஸ்க்ரீன் பண்ண போகிறோம். பட் அவங்க எந்தவித ஐடியாவும் இல்லாமல் அவங்களோட டாக்டர்ஸ்ட போக சொல்ல அவங்களோட ஃபார்ம்ல அவங்க நிரப்புற செல்ஃப் டிக்ளரேஷனில் சில பிழைகள் இருக்கும். அதாவது அவங்க விட்ட பிழைகள் ஒரு மேஜர் ஒரு 5-6 விஷயம் இருக்குது. அதை அவங்க வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி வந்தாங்கன்னா அந்த டென்ஷன் பிரச்சனை இருக்காது. அந்த இடத்துல சிச்சுவேஷன்ல அந்த டாக்டருக்கு முன்னால டாக்டர் தார ஒரு குறிப்பிட்ட டைம்ல அந்த சிச்சுவேஷனால மிச்சம் பேரை நான் பார்த்துக்கிறேன். அதிகமான ஆட்கள் ப்ரெஷர் கூடிடுது. பிறகு காமாகி பிறகு திருப்பி பார்த்துக்க பிறகு ஓகே ஆயிடுது. அப்போ நீங்கள் ப்ரெஷர் கூட நீங்கள் பார்க்க சொல்ல ஸ்க்ரீனிங் டெஸ்ட்ல ப்ரெஷர் கூட இருந்தால் அது ஒரு எக்ஸ்ட்ரா பேர்டன் உங்களுக்கு. அப்போ நீங்கள் கூலாக வரலாம். பட் சில விஷயங்களை தெரிஞ்சு கொண்டு வரலாம். இந்த ஃபார்ம் இந்த ஃபில் பண்ணுற ஸ்க்ரீனிங் டெஸ்ட் ஃபார்ம் சவுதி அரேபியாவால் இஷ்யூ பண்ணப்பட்டிருக்கு. மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் பொதுவாக ஒரு சில விஷயங்களை தவிர மற்ற எல்லாமே செல்ஃப் அதாவது ஹாஜிகள் நிரப்புற பகுதி இருக்குது. செல்ஃப் டெக்ளரேஷன் பொதுவாக உண்டா தான் இருக்கு. ஒரு சில மாற்றங்கள் இருக்கு. அப்போ நான் சுருக்கமாக சொல்ல போனால் ஸ்ரீலங்காவில் கோவிட் வேக்சின் கார்டு போட்டிக்கிறாங்க நிரப்பணும்னு. டேட் வேக்சின் எடுத்ததா இல்லையா டேட் பட் இந்தியாவில் அது சம்பந்தமா ஒரு தகவலும் போட்டில்லை. பட் இந்தியாவில் ஆதார் கார்டு இஷ்யூன்னு சொல்லி போட்டிக்கிறாங்க. பட் சில விஷயங்கள் சில நேரம் சில ஃபார்ம்ல பிளட் குரூப் கேட்டிக்கிறாங்க, சில இடத்துல கேட்டில்லை. இப்படி ஒரு சில விஷயங்கள் இருக்கு. பட் whatever it is பொதுவாக இது எல்லாத்தையும் தெரிஞ்சு கொண்டு நீங்கள் டாக்டர்கிட்ட போனால் உங்களோட அந்த எக்ஸ்ட்ரா பிரச்சனைகள் வராமல் நீங்கள் குயிக்காக உங்களோட ஃபார்மை நிரப்பி பிரச்சனை இல்லாமல் உங்களோட மெடிக்கல் ஸ்க்ரீனை பண்ணி நீங்கள் அந்த இடத்த விட்டு போய்த்தரலாம். உங்களுக்கு விசா கிடைக்கிறதுக்கும் ஈஸியாகிக்கும், ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். ரைட். அந்த ஃபார்மில் நான் உங்களுக்கு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் முதல் பார்ட் அதுவும் ஒரு டாக்டரே தான் இருக்கும், டாக்டர் கைவசம் தான் இருக்கு. அப்போ அதோட முதல் பார்ட்டை நீங்கள் நல்லா விளங்கி கொண்டா வீட்டிலேயே நீங்கள் ப்ரிப்பரேஷனோட வந்தால் அங்கனே வச்சு தருவாங்க. குயிக்காக நிரப்பிட்டு நீங்கள் டாக்டரில் போய் டாக்டர் ஸ்க்ரீனிங் பார்ட் அது வேறையா டாக்டர் நிரப்பாங்க. அதுவும் பொதுவாக எல்லா நாட்டுக்கும் ஒன்று தான். அது டாக்டர் பார்த்துக்கொள்வார். பட் இது பேஷண்ட் ஸ்க்ரீனிங், அதாவது பேஷண்டா ஹாஜிகள் செல்ஃப் டெக்ளரேஷன் என்ன ஒரு ஐடியாவோட டாக்டர்கிட்ட போகணும்ன்றது, என்ன உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போனால் அது ஈஸியாக இருக்கும்ன்றதை நான் விரிவாக சொல்கிறேன். நான் இலங்கையிட இந்தியாவோட ஃபார்ம்ஸ் 2ஐயும் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு பெரிய ஒரு மாற்றம் இல்லை. ஒரு சில இடத்துல மட்டும்தான் மாற்றம், பொதுவாக ஒன்று தான். நான் இப்போ நீங்கள் இந்த ஃபார்மை பார்த்துக்கொள்ளலாம். உங்களுக்கு அந்த ஃபார்மை பார்த்து அதில் ஒவ்வொரு விஷயமா நான் தெளிவுபடுத்துகிறேன். அந்த தெளிவோடு நீங்கள் போனீங்கன்னா உங்கள் டாக்டர்ஸ்கிட்ட ஈஸியாக இருக்கும். இது ஸ்ரீலங்காட டிபார்ட்மெண்ட் ஆஃப் முஸ்லீம் ரிலீஜியஸ் அண்ட் கல்ச்சரல் அஃபேர்ஸ் ஹஜ் உம்ரா கமிட்டி இஷ்யூ பண்ணிக்கிற ஃபார்ம். பட் இதில் மேஜராக ஹாஜிகள் அந்த இடத்துல போய்த்து ஸ்டக்காக தேவையில்லை, வீட்டிலே ப்ரிப்பரேஷனோட போனால். இதில் மேஜர் ப்ராப்ளம் இது ப்ரிப்பரேஷனில் என்னென்றால் உங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டால் ஒரு சீரியல் நம்பர் தந்திப்பாங்க. அந்த சீரியல் நம்பர் முதலாவது இதில் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். இது எக்ஸாம்பிளுக்கு போட்டிக்கு இதில் வரும். இந்த இதில் இருந்து தொடர்ச்சியாக இந்த சீரியல் நம்பர் எழுத வேண்டி வரும். போக அந்த நம்பர் நீங்கள் உங்களோட வைத்தியர்கிட்ட போக சொல்ல ரெடியாக போகணும். அடுத்தது
நீங்க நெக்ஸ்ட் பாஸ்போர்ட் நம்பர், இந்த விஷயத்தையும் நீங்க தெரியாம போகலாம். மற்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அங்கே போன உடனே உங்களுக்கு நிரப்பிக் கொள்ளக்கூடியது. அப்ப இது ரெண்டாவது. மூன்றாவது, இந்த போட்டோஸ் உங்களை வந்து நீங்க யாருன்றதை சரியா ஐடென்டிஃபை பண்ணி உங்களோட டாக்டர்ஸ் உங்களை உறுதிப்படுத்துறதுக்காக இந்த கலர் போட்டோ ஒயிட் பேக்ரவுண்டோட இந்த சைஸ்ல 3.5 சென்டிமீட்டர் சைஸ்ல நீங்க எடுத்துக்கொண்டு போகணும். இது மேஜர் ஆகிக்கிற 3 விஷயம். இன்னொன்று, பிளட் குரூப் வந்து சில கண்ட்ரிஸ்ல கேட்குறாங்க, ஸ்ரீலங்கால ஒஃபிஷியலாக அங்கே கேட்டில்லை, பட் நான் போட்டிருக்கேன். அடுத்த ப்ராப்ளம் 4வது வந்து ஸ்ரீலங்காவை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துக்கு வாங்க, வேக்சின். இது வேக்சின், கோவிட் வேக்சின் டேட் தேவை உங்களுக்கு. கோவிட் வேக்சின் எத்தனாம் ஆண்டு அடித்தது, எத்தனை டேட்ல எல்லாம் அடிச்சுக்கிறீங்கன்னு தேவை. பொதுவாக 3 வேக்சின் அடிச்சுப்பாங்க, இல்லாட்டி அட்லீஸ்ட் 2 வேக்சின், இல்லாட்டி 1 வேக்சின். இதில் எஸ்ஓனோ அடிச்சுக்கிறாங்களா இல்லையா? ரைட், ஓகே. அதுக்கு வேக்சின் சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்கு, வேக்சின் கார்டு ஒன்று இருக்கு. பட் whatever it is, எதையாவது ஒன்று கொண்டு போனால் உங்களோட நிரப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் உங்களோட சைன் பண்ண வேண்டி வரும். நீங்களே இதில் சைமோ இல்லாட்டி உங்களோட விரல் அடையாளமோ இதுக்குள்ளே வச்சுக்கொள்ளலாம். இதோட உங்களோட அந்த சாப்டர் வந்து ஈஸியாக இருக்கும். பட் இதில் சில விஷயங்கள், சில நோய்கள் சம்மந்தமாக உங்களை கேட்டிப்பாங்க இந்த கேள்விகள். இதை கொஞ்சம் அறிவுபூர்வமாக தெரிஞ்சு கொண்டு போனால் நல்லா. ஏன்னா இங்கிலீஷில் கேட்டிப்பாங்க, எல்லாருக்கும் இங்கிலீஷ் தெரியாது. அதால் நீங்கள் இதில் இதை பற்றி ஒரு டிஸ்கஷனில் போனீங்கன்னா நல்லா. பொதுவாக உள்ள நோய் வந்து இதில் சுகர் இருக்குதா, சீனி இருக்குதா, ப்ரெஷர் இருக்குதா, தொய்வு, ஆஸ்மா இருக்குதான்ற ஒரு இஷ்யூ ஒன்று இருக்கும். அதை நீங்கள் சரியாக உங்களோட விஷயத்தை தெரிஞ்சு கொண்டு நீங்கள் இருக்கின்னு மென்ஷன் பண்ணணும். அதுக்குரிய இருக்கின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணுறதுல எந்த இஷ்யூவும் இல்லை. என்றால் டாக்டர் பின்னுக்கு அடுத்த ஃபார்மில் உங்களுக்கு இந்த வருத்தங்கள் இருந்தாலும் உங்களை இந்தந்த விஷயங்களில் கொண்ட்ரோலாக வைத்து கொண்டு உங்களோட மருந்துகளோட தான் உங்களை அனுப்பி வைக்கிறோம்ன்றது சொல்லி சர்டிஃபை பண்ணலாம். அதால் நீங்கள் இது யாரும் மறைக்க தேவையில்லை. அதை ஒரு இஷ்யூவாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை. இருக்குன்னு சொல்லுங்க. அதோடு சேர்த்து விஷன் ப்ராப்ளம். அப்போ மேஜர் ப்ராப்ளம் 4 மறக்கிற விஷயம். 1 சீரியல் நம்பர், 2 போட்டோ, 3வது பாஸ்போர்ட் நம்பர், 4வது கோவிட் வேக்சின். இது ஸ்ரீலங்காட ஃபார்ம். இந்தியாவில் பொதுவாக இஷ்யூ பண்ணிக்கிறாங்க. பட் ஹிந்திலையும் இருக்குது, பட் இங்கிலீஷ்லையும் இருக்குது. இதில் சேம் விஷயம். அங்கே நாங்கள் சொல்லப்பட்ட இந்த சீரியல் நம்பர் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் கல்ச்சர் இல்லை, மினிஸ்ட்ரி ஆஃப் அஃபேர்னஸால் அந்த சீரியல் நம்பர் வந்து கேட்டில்லை. அப்போ ஃபர்ஸ்ட் இது வந்து இங்கே தேவைப்படாது. பட் செகண்ட் பாஸ்போர்ட் நம்பர் வந்து பாஸ்போர்ட் நம்பர் ஓ ஆதார் ஐடி ஓ ஓட் ஐடி, இது வந்து இந்தியாவோட 2வது. 3வது உங்களோட ஃபோட்டோஸ் சேம். நம்ம ஸ்ரீலங்கா உலக நாடுக்கெல்லாம் சேம் பேக்ரவுண்டோட, ஒயிட் பேக்ரவுண்டோட கலர் ஃபோட்டோஸ். பட் இங்கே கோவிட் வேக்சின் கேடுபட்டு இல்லை, இந்த இடத்துல கோவிட் வேக்சின் இல்லை. அப்போ நீங்கள் உங்களுக்கு பெரிய இஷ்யூ ஒன்று இல்லை. 2, 3 இந்த விஷயம்தான் உங்களுக்கு கட்டாயமாக நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட போக சொல்ல நீங்கள் அறிஞ்சு கொண்டு போகணும். பிளட் குரூப்பும் கேட்டிக்கணும். அப்போ பிளட் குரூப் தெரியாமல் போய்த்து வேலை இல்லை. அப்போ ஆல்ரெடி நீங்கள் இதை தெரிஞ்சு கொண்டு உங்களை டெஸ்ட் பண்ணி கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து இந்தியாவோட ஃபார்ம். பொதுவாக வேறு நாட்டிலையும் பொதுவாக இதுக்குள்ளே தான் இருக்கும், இந்த சமரிக்குள்ளே. இதை நீங்கள் டாக்டர்ஸில் நீங்கள் டிக்ளரேஷன், செல்ஃப் டிக்ளரேஷன் நீங்களாக நிரப்பி டாக்டர் கொடுத்த பிறகு. அடுத்தது டாக்டர் ஃபார்ம் வந்து அது ஒரு சில மாற்றங்கள் இருக்கும். சில நாட்டுகளில் சில மாற்றங்கள் இருக்கும். இது இந்தியாவோட ஃபார்மலாக பொதுவாக எல்லாம் டாக்டர் வந்து மேஜர் நோய்கள் இருக்குதா, சின்ன எக்ஸாமினேஷன் பண்ணுவார். மேஜர் நோய் இருக்குதா, தேவைப்பட்டால் சில டெஸ்ட் எடுப்பார், உங்களுக்கு சைன் வச்சு. இதில் தான் நான் சொன்ன விஷயம், அதாவது உங்களை இந்த என்னென்ன மருந்துகளோட மெடிக்கேஷனோட அதாவது எடுத்துக்கொண்டு போகிறதுக்குரியதை மாதிரி நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். அதால் எந்த நோய் இருந்தாலும் நோ இஷ்யூன்னு சொல்லி டாக்டர் இதில் சைன் வைப்பார். இது இந்தியாவோட. இது வந்து ஸ்ரீலங்கன் இதுவும் வந்து சேம். இதுதான் அந்த இந்தியாடே மாதிரி உங்களோட இதெல்லாம் செக் பண்ணுவாங்க டாக்டர் செக் பண்ணி போட்டு உங்களுக்கு இதில் இது அதே மாதிரி ஐ ஹாவ் ஆல்சோ அட்வைஸ், ஹஜ்ஜாஜிகளுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிறேன். அவங்க மெடிக்கேஷனோட போகலாம்னு சொல்லி அனுப்புவோம். அப்போ இருக்கிற நோயை நீங்கள் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. டாக்டர் சைன் வைப்பார். அதை கமிட்டியில் உள்ள பெரிய டாக்டரும் இதை வந்து சைன் வைப்பாங்க. சரி, ஓகே. இதுதான் ப்ராப்ளம். இதில் நீங்கள் எதுவும் மறைக்கிறதுக்கோ அல்லாட்டி ஒழிக்கிறதுக்கோ இல்லை. நீங்கள் நேரடியாக சொல்லுங்கள். பொதுவாக டாக்டர்ஸ்மார்
பெரிய பெரிய லெவல்ல இருக்கிற நோயாளிகளுக்கு மட்டும்தான் விசா கொடுக்க இயலாம மறுப்பாங்க, மற்றபடி இஷ்யூ இல்லை. இதுல இன்னொரு விஷயம், பிரெக்னன்ட் ஆக்களுக்கும் சில சில கண்டிஷன் இருக்குது. பிரெக்னண்ட்டை பொதுவாக அவாய்ட் பண்றாங்க. பட் 28 வீக்ஸுக்கு பிறகு இந்தியாட மட்டும் 28 வீக்ஸ்ல சில கண்டிஷன் போட்டு கொண்டிருக்கிறாங்க. பிரெக்னன்ட் லேடிஸ் about 28 weeks pregnancy starting date of journey is not permitted. இது வந்து இந்தியாட. ஸ்ரீலங்காக்கும் இது பொதுவா பொருந்தும். ஓகே, மற்ற நாடுகள் சிங்கப்பூர் அண்ட் மலேசியா அந்த நாடுகளுக்கும் நினைக்கிறேன் சில நாட்டில் இது முடிச்சுப்பாங்க. இது உங்களோட விசா ப்ரோசஸுக்கு உங்களை அனுமதிக்கிறதுக்காக இது எடுக்கப்பட்டது. இந்த ஃபார்மை நிரப்பி கொடுக்கறதால எந்த இஷ்யூவும் இல்லை. நீங்க 3 விஷயம் இதுல 3 பக்கமும் பெனிஃபிட் இருக்குது. சவுதி கவர்மெண்ட் வந்து நீங்க அங்க இறங்கிக்க பிறகு உங்களுக்கு வர பிரச்சனைகள், அதாவது ஹெல்த் இஷ்யூவால அவங்களுக்கு மிச்சம் செலவு, பட் சங்கடம் அந்த மேனேஜ் பண்றது, அதுல இருந்து இதை வந்து தவிர்த்து கொள்ளலாம். அடுத்தது, உங்களை கூட்டிட்டு போற ட்ராவல்ஸ் வந்து ஒரு ஆளுக்கு ஒரு நபருக்கு வந்து சுகையினம் அடைஞ்சால் அந்த ட்ராவல்ஸ் அந்த அந்த போற குரூப்ஸ் எல்லாருக்குமே ஒரு சங்கடம், ஒரு பேர்டனை உருவாக்கும். அதே மாதிரி போற நபரும் அதுக்கு தயாரா தாண்ட பிசிக்கலா பொடியும் அதுக்கு தயாரா, மைண்டும் அதுக்கு தயாரான்னு செக் பண்ணி கொண்டு போனா நீங்க போற விஷயத்த சரியான முறையில நிறைவேற்றி கொண்டு சரியான முறையில வீடு திரும்பலாம் இன்ஷா அல்லா. ஸோ இது 3 பக்கமும் பெனிஃபிட் இருக்குது. ஸோ இதை ப்ராப்பரா செஞ்சு ப்ராப்பரா போய்த்து திரும்பி வர்றதுக்கு நாங்கள் வாழ்த்துக்கிறோம். தேங்க்யூ.